நண்பர்களுக்கு வணக்கம். ஆம்னி பஸ் ஸ்டாண்டை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னமோ இது இல்லைன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு உள்ள கட் பண்ணு. நாங்கள் ஃப்ரெண்டில் இருக்குவார். போ சர்வீஸ் ரோட்ல போ. இவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டா? எங்க நல்லா லென்த்தாக இருக்கு. பட் ஆனால் மார்னிங் டைம் வந்தீங்கன்னா சீனரிஸ் வேற லெவலில் இருக்கு. பக்கத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஏய் உண்மையிலே இது பஸ் ஸ்டாண்டு தானா? இங்கே ஒரு பில்டிங் இருக்கு, பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கு. இதில் தான் இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இல்லை நிப்பாட்டு கேட்போம். இதான் பஸ் ஸ்டாண்ட் கேட்போம். இதுதாங்க புதுசாக கட்டின ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. சரி, கட்டிக்கிட்டு இருக்கிற ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. சரியான லென்த்து. எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். உள்ள அதிகாரிகள் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. இந்த பாருங்கள், அந்த ஆர்ச் வைக்கிறதுக்கு வந்துருச்சு, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு என்ட்ரன்ஸு. ஆமாம், இதோட முடியுது. இது ஒரு ஆஃபீஸ் பிளாக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அது ஒரு ஆஃபீஸ் பிளாக்கு. கடைசியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். கடைசியாக தெரியுதா? இது ஒரு ஆஃபீஸ் பிளாக்கு. அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வியூ. அங்கே வந்து அந்த நெல் அறுவடை வச்சுருக்காங்க. பக்கத்தில் 6 லைட் கம்பம் இருக்குங்க. உள்ள 6 லைட் கம்பம் இருக்குது. இது ஃபுல்லாகவே போல் பஸ் நிப்பாட்டுற பார்க்கிங் யார்டு போல். இது வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டு. எங்கே போகிறது? கடைசி வரைக்கும் இருக்கு. ஆட்கள் வந்து ரொம்ப மும்முரமாக வேலை செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் திறந்துடுவாங்க. கடைசி வரைக்கும் இருக்கு பாருங்க. நல்லா லென்த்தாக கட்டுறாங்க. எவ்வளோ பேருந்து உள்ள நிற்கும்னு தெரியல. ஆனால் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், பக்கத்தில் விவசாய காடு இருக்கு பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு பின்னாடி விவசாய காடு. இங்கேருந்து பாருங்கள் அந்த லென்த் வரைக்கும் பஸ்ஸுகள் நிப்பாட்டிக்கலாம். எவ்வளோ பஸ்ஸுகள் நிப்பாட்ட முடியலான்னு தெரியாது. அது அவங்க ஆம்னி பஸ்காரங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இங்கே பாருங்களேன், விவசாயம். விவசாயம் சுற்றி விவசாயம்தான். எப்படி அருமையாக இருக்குதா? நல்லா சுற்றி விவசாயம். விவசாய கடை சுற்றி வீடு. இந்த சைடு வந்து அவுட்டர் ரிங் ரோடு. இது பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஒரு அட்மின் பிளாக்கு, அங்கே ஒரு அட்மின் பிளாக். செம்ம விவசாயம் இல்லை? இங்கே ஜில்லுன்னு இருக்குல்ல? அதுதான் விவசாய பூமிக்கு உள்ள இது. இங்கே நல்லா ஜில்லுன்னு காற்று வருது. இங்கே செம வெக்கையாக இருக்குது. ஸோ ரொம்ப மும்முரமாக வேலை நடக்குதுங்க. இந்த லைட் கம்பெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ இங்கே திறந்துட்டாங்க அப்படின்னா ஆம்னி பஸ் இங்கேருந்து கிளாம்பாக்கம் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. அவ்வளோதான், ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். நல்ல லென்த்தில் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண உடனே எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப நாளாக நண்பர் ஒருத்தர் கிளாம்பாக்கத்துக்குள்ள இந்த கிளாம்பாக்கன்றேன் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு கட்டுற புது பஸ் ஸ்டாண்டை காட்டுங்க, ஆம்னி பஸ்ஸில் கட்டுற புது பஸ் ஸ்டாண்டை காட்டுங்கன்னு சொன்னார். இதுதான் புது பேருந்து நிலையம். இதில் சுற்றி காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு பில்டிங்கு, இங்கே ஒரு பில்டிங், அவ்வளோதான். ரெண்டுமே கட்டுற புதுசு. என்ன கான்செப்டில் இதை கட்டுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அங்கேருந்து வர்றது பஸ்ஸோட என்ட்ரன்ஸு. இது வந்து பஸ்ஸோட எக்ஸிட் மாதிரி இருக்கும். தெரியல, அந்த சைடா? அந்த பில்டிங் அந்த சைடா? இல்லையே, எங்கே இருக்குது? பார்த்தேன் லென்த் அவ்வளோ தூரத்துலேருந்து இருக்குது. அங்கிட்டு ஏரிக்கரால இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஏரிக்கரை.
இந்த பில்டிங் அப்புறமும் இதே லென்த் இல்லை, இதோட கொஞ்சம் லென்த்து அந்த பக்கம். இதுக்கு அப்போ வேற யார்டு மாதிரி தான் இருக்கும். இதே ரன்வே தான் போட்டிருக்காங்க. அப்படியா? சரி, அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒரு வாக் போயிட்டு வண்டியில் போயிடுவோம். நடக்கலாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. வெயில் மண்டே புழக்குது. வேண்டாம், இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு இன்னும் கொஞ்சம் பாத்வே இருக்குன்னாங்க, அதையும் காமிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் த்ரூ மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. வண்டி உள்ள விட மாட்டாங்க, நம்ம அப்படி இதில் போகலாம், சர்வீஸ் ரோட்டில். நல்லா பஸ் ஸ்டாண்டை சுற்றி தண்ணி போகிறதுக்கு இந்த கால்வாயெல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. வண்டிகளை கழுவுறதுக்கு இது எல்லாமே இந்த தண்ணிகளெல்லாம் வெளியில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. என்ன ஒன்று, இங்கே ஆயில் இப்போ வண்டியை கழுவுறாங்க அப்படின்னா ஆயில் வரும். வண்டியை கழுவுறாங்க அப்படின்னா ஆயில் வரும். பின்னாடியே வந்து விவசாய காடு இருக்குது, பக்கத்தில் நெல் போட்டிருக்காங்க. அந்த மனம் வேறு லெவலில் இருக்குது. கடைசி வரைக்கும் தெரியுறது பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே நிப்பாட்டி தான் கண்டிப்பாக வண்டியோட மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படின்ற போது அந்த ஆயில் கண்டிப்பாக நீரில் கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆயிலால் பக்கத்தில் விவசாய காட்டுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பர் தான். ஆயிலோட கிரீஸும் சேர்ந்து தானே வரும். அதான் ஆயிலு கிரீஸு எல்லாமே சேர்ந்து அந்த விவசாய காட்டுக்கு போகாமல் இருந்தால் ரொம்ப இது வேறு லெவலில் இருக்கும். இல்லை அப்படின்னா விவசாயம் பாதிக்கப்படும். அங்கே பின்னாடி தெரியுறது அந்த இது ஸ்ரீராம் கேட் பில்டிங் தெரியுது பாருங்க பின்னாடி, ஸ்ரீராம் யூனிவர்சிட்டி. அது நிறைய போய் திரும்பிக்கலாம். வேற என்ன இருக்குல்ல, ஒன்றுமே இல்லையே. அவ்வளோதான் போல ஆர்ச்சிக்கு வேற ஒன்றுமே இல்லை. பின்னாடி பில்டிங்கில் தான் பாரு, ஒன்றுமே இல்லை. இது ஸ்டே பண்ணுறதுக்கு போல. இல்லை, இந்த இவ்வளோ தான் இல்லை, இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க. அங்கேருந்து ஒரு வாக் வந்தாச்சு, இங்கேருந்து ஒரு வாக் போகிறோம். போயிட்டு அது அப்படியே இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், இந்த விளாகை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் புதுசாக கட்டப்படுற ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. இந்த மந்த் எண்டு எப்படியும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்குது. ஏன்னா ஒர்க்கு செம்ம ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதனால் எப்படியும் இந்த மந்த் எண்டு திறந்துடுவாங்க. பக்கத்தில் விவசாய பூமி இருக்கும்போது எப்படி இது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. உள்ள 6 மிகப்பெரிய விளக்குகள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு 2 ரூம் இருக்குது. என்ன 2 ரூம் தெரியல. இங்கே 2 ரூம் இருக்குது, சென்டராக 2 ரூம் இருக்குது. டிராவல்ஸ்காரங்களுக்கு ஆஃபீஸ்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா கடைகள் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து இந்த புக்கிங் ஆஃபீஸு, பார்சல் ஆஃபீஸ்லாம் வேணும் இல்லையா, அதுக்கெல்லாம் இங்கே வழி இல்லை. அதெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை. பெரிய ரூமு, அங்கே 2 பெரிய ரூம், அவ்வளோதான். ஓகே, இந்த ஆர்ச்சி கட்டுறதுக்கு பில்லர் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். ஓகே, இந்த விழாக்கை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விழாக்கில் பார்க்கலாம். இங்கே இது வந்து பவர் ஸ்டேஷனா? இல்லைல்ல,